ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லாமா? ஏசப்பா நம்ம எல்லாரையும் இந்த வருஷத்தை காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். அப்படிதானே? எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை காண முடியாமல் தங்களுடைய வாழ்க்கை இழந்தவர்கள் உண்டு. அல்லது உயிரோடு இருந்தாலும் நல்ல ஜீவனோடு நடமாட முடியாமல் கஷ்டத்தில் துன்பத்தில் இப்படி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நமக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து, நல்ல ஒரு மனதில் நல்ல சுயநினைவை கொடுத்து, நம்மோடு கூட இருந்து இந்த வருஷம் வரைக்கும் நம்மளோடு கூட இந்நாள் வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இருந்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? இந்த வருஷத்தில் நம்ம அநேக வாக்குத்தத்த வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கி நம்ம படிக்க போகிற வசனம் ஏசாயா 51 அதிகாரம் 16 வசனம். ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இதில் இந்த பின் பகுதியை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். நமக்கு இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஒருவேளை நம்ம எல்லாத்துக்கும் இது தெரிஞ்ச வசனம் தானே. இது மாதிரி நிறைய வசனங்கள் நம்ம படிக்கிறோமே. அவருடைய செட்டைகளின் மறைவு, அவருடைய கரத்தின் மறைவு, இப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த வசனம் நமக்கு எப்படி ஆறுதலாக இருக்க முடியும், நமக்கு எப்படி வாக்குத்தத்தமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதே வசனத்தை ஏசாயா 49 அதிகாரத்தில் 2 வசனமும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த ஏசாயா 51 அதிகாரத்தை முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 51 ஆபிரகாமிலிருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமை எப்படி நான் அழைச்சேன், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைச்சேன், அவனை பெரிய தேசமாக்குனேன், இந்த ஜனமெல்லாம் என்னை மறந்து போயிடுச்சு, ஆனாலும் சீயோனுக்கு நான் திரும்பவும் ஆறுதல் செய்து கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பவுமா சந்தோஷப்படும்படியாக நான் என்ன செய்வேன், அவர்களை திரும்பி கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஜனத்திற்கு இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் கரத்தின் நிழலினால் மறைப்பேன்னு சொல்கிறாரே, அப்போ அதில் என்ன ஆண்டவர் அதனோட முக்கியத்துவம் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன? முதல்ல அதில் நீங்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். 16 வசனத்தில் நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன்னுடைய வாயில அருளி. அப்போ ஆண்டவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மளை மறைச்சு கொள்கிறார். அப்படின்னா நீங்கள் 11 வசனத்திலே வாசிச்சிங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மால் மீட்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறாரு. எதுக்கு மறைக்கிறாரு? இதுதான் என் ஜனம், என் கரத்தின் மறைவில் இருக்கிறது என்னுடைய ஜனம்,
என்று சொல்வதற்காக அவர் அதை ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு தெரிந்து கொள்ளுதல் போல தம்முடைய கரத்திற்குள்ளே என்ன செய்கிறாரு, நம்மை மூடி வைத்துக் கொள்கிறார். என் ஜனம் என்று சொல்வதற்காக. உலகத்தில் சொந்தங்கள் எவ்வளவு இருந்தாலும், நண்பர்கள் எவ்வளவு இருந்தாலும், என் ஜனம், என் மக்கள் அப்படின்னு சொல்றது ரொம்ப அரிதான காரியம், ரொம்ப அரிதான காரியம். ஒருவேளை நெருக்கமான நண்பர்கள், நெருக்கமான உறவினர்கள் அல்ல குடும்பத்தினர் மாத்திரம்தான் அப்படி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இந்த உலகம் என்ன செய்து தள்ளப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய ஜனம். ஹல்லேலூயா. நீ என்னுடைய ஜனம். என்னுடைய ஜனம்னு நான் வெளியில காட்டுறதுக்காகவே நான் என்ன செய்றேன், என்னுடைய கரத்தின் நிழலினால உன்னை நான் மறைக்கிறேன்னு சொல்றார். அந்த பிலாங்கிங்னஸ், அதை தேடி தான் உலகமே அலைஞ்சிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், அம்மா அப்பா என்னை கவனிக்கல, அம்மா அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போயிடும். ஏன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்த போகுது? அதுகளுக்கு ஒரு சொந்தம் பாராட்டுதல், அதுகளுக்கு கூட சேர்ந்து ஒரு நண்பர்கள் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு, இது என் நண்பன், இது என்னுடையவன், எனக்குரியவன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு அலையிறாங்க. அதே போல் நீங்கள் குடும்பத்திலையும் பாருங்கள், அந்த ஒரு உறவுகளுக்குள்ள ஒரு சரியான ஒரு ஒட்டுதல் இல்லாததுனால, ஒரு சரியான ஒரு அன்பு இல்லாததுனால உறவுகள் பிரிந்து போகிறத நம்ம பார்க்குறோம். சோர்வுகள் நிறைய வர்றதை பார்க்குறோம். ஜனங்களுக்கு சொல்கிறாங்க, ஐயோ இவங்க எல்லாரும் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, இவங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் கரத்தின் நிழலினால நான் உன்னை மறைக்கிறேன்னு சொல்றார். அடுத்ததா அந்த வசனம் சொல்லுது, அதே வசனத்துல என் வார்த்தையை உன் வாயில நான் அருளுவேன்னு சொல்றார். என் வார்த்தையை உன் வாயில அருளுவேன். அதே தான் ஏசாயா 49:2 நம்ம வாசிக்கிறோம். அங்கேயே ஆண்டவர் அதை தான் சொல்றார், உன்னை நான் துளக்கமான அம்பாக்கி என் வார்த்தையை உன் வாயில அருளுவேன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாயில கண்டிப்பாக வரணுமா, கண்டிப்பாக வேணுமா? நான் பிரசங்கியார் இல்லை, நான் ஊழியக்காரி இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா உலகத்தில் காரியங்கள்லாம் மாறினாலும் நான் மாறாதவர், என் வார்த்தை மாறாதுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக உன் வாயில என் வார்த்தையை நான் என்ன செய்வேன், அருளுவேன்னு சொல்கிறார். என் வார்த்தையை அருளுவேன். அப்போது அவருடைய ஜனம், அவருடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைத்து கொள்ளுவேன்னு சொல்கிறார். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து கொள்வேன். இது ஒரு சாதாரண ஒரு காரியமே இல்லை. நீங்கள் நல்லா பைபிளை படிச்சிங்கன்னா அவருடைய கரம் எவ்வளவு மகிமையான கரங்கிறத நம்ம பைபிளில் எத்தனையோ நேரங்களில் பார்க்குறோம், எத்தனையோ வழிகளில் நம்ம பார்க்குறோம். அடிக்கடி நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய கரம், அவருடைய கரம், அவருடைய கரம், நீதியின் வலது கரம், இப்படிலாம் வாசிக்கிறோம். அப்போது இங்கே நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம். ஏசாயா 45:12, ஏசாயா 40:12, சங்கீதம் 102:25 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் கரங்கள் வானங்களை விரித்தன, என் கரங்களினால நான் பூமியை தாங்குறேன். இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அவருடைய கரத்தின் வல்லமையினால உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் வல்லமை. அப்போ அவ்வளவு மகிமையான கரத்திற்குள்ள அவர் நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கரம் மகிமையான கரம், வல்லமையான கரம், நீதி செய்கிற கரம். இதே அதிகாரம் ஏசாயா 51 நீங்கள் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம், 9ஆம் வசனம், 15ஆம் வசனம் இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய புயம் நியாய தீர்ப்பு செய்யும், கர்த்தருடைய புயமே எழும்பு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான். எதற்கு? கர்த்தருடைய புயம்னா என்ன, புயம்னா என்ன, ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் அதுக்குன்னே ஜிம்முக்கு போகிற மக்கள் இருக்காங்க, ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணணும். அது அவங்களுடைய இஷ்டம், அது தவறில்லை. ஆனால் நமக்கோ அப்படிப்பட்ட ஒரு பலனை தேடி நம்ம போகிறத காட்டிலும் கர்த்தருடைய புயம் நம் பட்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய புயம் எப்படிப்பட்ட கர்த்தருடைய புயம்? அவர் எழும்பும் பொழுது அவருடைய புயம், அவருடைய கரங்களினாலே சமுத்திரங்களை குலுக்குகிறவர்,
சமுத்திரங்களை குலுக்குகிறவர். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியில 40:12 45:12 வாசிக்கும் பொழுது அவர் தண்ணீர்களை ஜானளவாய் பிரமாணித்து கைப்பிடியில அளக்கிறது போல அளக்கிறாராம். அப்ப அவருடைய கரத்தினால இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். அவருடைய கரத்தினால வானங்கள் விரிக்கப்படுகிறது. தானியேல் சொல்லும் பொழுது சொல்றான், தானியேல் 4:35 அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்தி என்ன செய்கிறீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உலகத்துல மனுஷன் எல்லாமே எல்லாம் செய்யலாம். ஈவன் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடெண்டா இருக்கட்டும், ஒரு பெரிய பணக்காரனா இருக்கட்டுமே, அவர்களும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவர்களும் இன்னாருக்கு அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? ஒரு சமயத்தில் எத்தனையோ, அதாவது நம்ம நாட்டில் இருக்க கல்ச்சரை நம்ம பார்க்க முடியாது. எவ்வளவோ பெரிய பெரிய அரசியல் அந்தஸ்தில் இருக்கிறவங்க இவர்கள் எல்லாரும் கூட எப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, மக்கள் அவர்களை கணக்கு கேட்கும் அளவிற்கு என்ன செய்கிறாங்க? தள்ளப்படுறாங்க. அதுதான் நம்ம வாழ்கிற உலகம். ஆனால் ஆண்டவரோ அப்படி அல்ல. ஆண்டவரை பார்த்து என்ன செய்கிறீர் அப்படின்னு சொல்லி அவர் கரத்தை பிடிச்சி யாருமே கேட்க முடியாது. யாருமே கேட்க முடியாது. அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கரத்திற்குள்ள நம்மை மூடி மறைத்து கொள்ளுகிறாராம். ஹல்லேலூயா. அதுதான் அந்த கரத்தின் நிழல், அந்த கரத்தின் மறைவு. அதை தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறான். அவருடைய கரத்தின் நிழல், என்னுடைய கரத்தின் நிழலினால் மறைத்துக்கூடன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம ஏதோ ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை அதை எடுக்கக்கூடாது. அவருடைய கரத்தின் நிழல்னு சொல்லும் பொழுது இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிற கரம், சகலத்தையும் ஆளும் கரம், சகலத்தையும் படைத்த கரம், அந்த கரத்திற்குள்ள நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த கரத்திற்குள்ள நான் இருக்கிறேன். அப்ப இந்த கரத்திற்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கிறது? அந்த நிழல், கரத்தின் நிழல் அப்படின்னு சொல்லும் பொழுது நிழல் ஒரு மறைவை குறிக்கிறது. நிறைய சமயத்துல நிழலுங்கும் போதே நம்மலாம் பயப்படுவோம். நிழல், ஷேடோ அப்படிங்கும்போது இருட்டு, பயம் அப்படிலாம் நினைப்பு உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய நிழல்னு சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு மறைவு, அது நமக்கு ஒரு பாதுகாப்பு, அது நமக்கு ஒரு ஆறுதல் தருகிற இடம், குளிர்ச்சி தருகிற இடம், அது நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்தாசையாயிருக்கிற இடம். அதுதான் அவருடைய கரத்தின் நிழல். நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய நிழலில் போய் உட்காரும் பொழுது எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்குமா? அப்போ நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் திரும்பி வெயிலுக்கு வாணி யாராவது இழுத்தா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். நிழலில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட நிழல் தான் அவருடைய நிழல். அந்த நிழலுக்குள்ளே போகும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு சந்தோஷம், நமக்கு துக்கம் இல்லை, நமக்கு பெரிய ஒரு ஆறுதல் அந்த நிழலில் கிடைக்கிறது. அப்போ அவருடைய கரத்தின் நிழலில் இருக்கும் பொழுது அவர் நம்ம எதுலேருந்தெல்லாம் மறைத்து கொள்ளுகிறார், எதுலேருந்தெல்லாம் பாதுகாத்து கொள்ளுகிறார், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய கரத்தின் நிழல் பிசாசினிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறது. பிசாசினுடைய சேனைகளிடத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறது. பிசாசின் ஆக்ரோஷமான செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளுது. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நமக்கு இனிமேல் என்ன, நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தான் பிசாசு நம்மளை தேடி அலைவோம், நம்ம கூடயே பின்னாடி வருவோம், நம்மளை தேடி அலைந்து கொண்டு இருப்பான். நவம்பர் மாத இறுதியில் நான் லாஸ்ட் வீக் போல் எப்போதும் நவம்பர்லேருந்தே அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை என் இடத்துல காட்டினார். நிறைய சமயத்தில் தரிசனங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் நிறைய தரிசனங்கள் நமக்கு ஆண்டவர் சம்பந்தத்தோடு என்ன நடக்குதோ இல்லை எதுக்காக ஜோம் பண்ணுறோமோ அப்படிலாம் ஆண்டவர் கொடுப்பார். அப்போ அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு நேரம் நான் ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஆண்டவர் காட்டின அந்த தரிசனத்தை சில தரிசனங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. பயங்கரமான தரிசனங்களாக இருக்கும்.
அப்போது நான் என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன், நல்லா விழிச்சிருக்கேன், தூங்கலை, சொப்பனம் இல்லாது தரிசனம். அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் காட்டுறாரு, நம்முடைய உலகத்தில் தெருக்கள் அந்த மாதிரி நம்ம ரோடு மாதிரி இருக்கு இல்லையா, பயங்கரமான இருள், பயங்கரமான இருட்டு. அந்த இருட்டில் திடீரென்று ஒரு புகையை போல ஏதோ ஒரு ஆயிரக்கணக்கான வண்டியோ இல்லை மக்களோ இல்லை அந்த காலத்தில் இந்த மாடெல்லாம் காட்டிலலாம் ஓடும் தெரியுமா, சேர்ந்து ஓடும். அப்போ அதுக்கு முன்னாடி புகை எழும்பும், அது மாதிரி புகை எழும்புறது. அப்போ அது புகை பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த புகை எழும்புகிற சமயத்தில் பார்த்தா பயங்கரமான குதிரைகளில், கருப்பு நிற குதிரைகளில், அந்த காலத்தில் வந்து நீங்கள் போருக்கு போகிற மக்களை நீங்கள் பார்ப்பீங்க, போருக்கு போகிற சோல்ஜர்ஸ், அந்த மாதிரி பயங்கரமான தோற்றத்தை உடைய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு முடிவே இல்லை, அப்படி ஒரு கூட்டம் அந்த தெருக்களில் ஓடுகிறது. அந்த குதிரைகளின் தோற்றமும் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மக்களுடைய அதன் மேல் ஏறி இருந்தவர்களுடைய தோற்றம் பார்த்தா சாதாரண மனுஷர்களை போல இல்லை. அவர்களை பார்க்கும் பொழுதே பயங்கரம் வரும் நம்முடைய இருதயத்திற்குள்ள. பயம் சொல்கிறத விட பயங்கரம், திகில் பீதின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு திகில் எழும்பத்தக்க அளவிற்கு ஒரு உருவத்தை உடைய மக்கள். இந்த குதிரைகள் பயங்கரமாக போகுது, சேனைகளாய் போய்கொண்டு இருக்கிறது. அவர்கள் கையில் இருந்த வாள்கள், அந்த குதிரைகளுடைய தோற்றம், அவர்கள் தலையில் மூடப்பட்ட துணி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஆவிக்குள்ளேயே திகைப்பு வருது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட நானே என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே பேசுகிறார், என்ன ஆண்டவரே வாக்குத்தத்த வசனத்துக்காக ஜெபம் பண்ணா இப்படி ஒரு திகிலா அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பொறுமையாயிரு பாரு. ஜனங்கள் அந்த கூட்டத்தை பார்த்து நடுங்குறார்கள். யாருமே தெருக்களில் கூட வராத அளவிற்கு கதவெல்லாம் பூட்டிட்டு உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க, யாருமே வெளியில் வரல. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே அப்போ எங்கள் கதியெல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? அப்போ ஒருவேளை இது ரகசிய வருகை போயிடுவோமா நாங்கள்லாம், இதுக்கப்புறம் இது கடைசி காலமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மரங்களுக்குள்ளே பார், சைடில் இருக்க மரங்களுக்குள்ளே பார், வீடுகளுக்கு பின்னாடி இருக்க மரங்களில் பார். அப்போ அந்த மரங்கள்லேருந்து சின்ன சின்னதாக அந்த கார் இருளுக்குள்ளே வெளிச்சம் தெரிகிறது. என்னடா இது வெளிச்சம், கேண்டிலை கொளுத்தி யாரும் மரத்து மேலே வைக்க மாட்டாங்க, என்னடா இது வெளிச்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மின்மினி பூச்சிகளை ஆண்டவர் காண்பித்தார். குட்டி குட்டியா மின்மினி பூச்சிகள் சின்னதாக அந்த மரத்துக்குள்ளே இருந்து அங்கேருந்து இங்கேருந்து அப்படியே எழும்புது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இது பிசாசின் சேனைகள், உலகத்தை நான் பிசாசின் சேனைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். இந்த காலத்தில், இந்த ஒப்பு கொடுக்கிற காலத்தில் நான் உங்களை, என்னுடைய ஜனத்தை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இந்த மின்மினி பூச்சிகளை போல நான் காத்துக்கொள்வேன். இந்த சேனைகளினால் இந்த மின்மினி பூச்சிகளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று முக்கியம், இந்த மின்மினி பூச்சிகள், அந்த பிசாசு யாரு என்ன அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க போனால் அந்த பட்டயத்தில் ஒரே ஸ்வைப்பு. மின்மினி பூச்சி உயரமாக பறக்காது, நீங்கள் நல்லா பார்த்துனீங்கன்னா தெரியும், ரொம்ப உயரமாலாம் போகாது. ஆனால் என்னுடைய கரத்தின் மறைவுக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதா நான் மாற்றுவேன்னு சொன்னார். அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கத்தக்கதாய். அதில் முக்கியமாக ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இந்த காலங்களில் பிசாசின் சேனைகளுக்கு நான் இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கும் காலங்களில் மக்களுக்குள்ள பயங்கரமான பயம் ஏற்படும். நீங்கள் வெளிப்படுத்தல பார்த்தீங்கன்னா பயம் 2 அதிகாரம் 10ஆம் வசனம் இதிலெல்லாம் வாசிக்கும் பொழுது பயம், பிசாசை குறித்ததான பயம், பாடுகளை குறித்ததான பயம், உலகத்தில் இனி நடக்க போகிறத குறித்ததான பயம். அதே வசனத்தில் வெளிப்படுத்தல பின்னாடி யோவான் சொல்லுகிறான், பயப்படுகிறவர்களுக்கு பரலோகத்தில் இடம் கிடையாதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த பிசாசை குறித்து பயந்து இந்த ஜனங்கள் பிசாசை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அப்போ நீங்களும் நாளும் என்ன நிலைமையில் இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிசாசை பார்த்து பயப்பட போகிறீங்களா,
இல்லை கர்த்தருடைய மறைவிற்குள்ளே இருக்க போகிறீங்களா? கர்த்தருடைய கரத்தின் நிழலுக்குள்ளே இருக்க போகிறீங்களா? பயங்கரமான கொடிய காலங்களுக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் இதை யாரையும் பயமுறுத்தணும்னு சொல்லலை. நான் எப்போதுமே இப்படிப்பட்ட தரிசனங்களை வெளியே ரொம்ப சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தர் இந்த பிரசங்கத்திற்கேற்றார் போல இந்த வசனத்தை கொடுத்தார். அப்படி சொல்லி தான் அந்த தரிசனத்தில் இந்த வார்த்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இல்லைன்னா இந்த வசனத்தை நான் அந்த டைமில் படிக்கவும் இல்லை, நான் யோசிக்கவும் இல்லை. என் கரத்தின் நிழலினால உன்னை நான் மறைத்து கொள்வேன்னு சொல்கிறார். அப்போ பிசாசின் சேனைகள் நம்மளை என்ன செய்யும்? பைபிளில் எத்தனையோ காரியங்களை நம்ம படிக்கிறோம். முதல்ல பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற ஆவிகளாய் நம்மை பின்தொடருவான். 1 பேதுரு 5:8 எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைகிறான். ஆமோஸ் 8:11 பாருங்க. தேவ வசனம் கிடைக்காத பஞ்சத்தை ஏற்படுத்துவேன்னு அங்கே ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த காலங்களில் நீங்க நினைக்கலாம், பைபிள் தான் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு, தேவ வசனம் தான் நிறைய இருக்கே, இப்ப என்ன அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. வர்ற காலங்கள் எப்படி இருக்கும்னா, தேவ வசனம் இருக்கும், ஆனா அது மனுஷனுக்கு ஏற்றார் போல பிசாசு மாற்றி அமைத்து கொடுப்பான். மனுஷனுக்கு ஏற்றார் போல மாற்றி அமைத்து கொடுக்கும். அதுதான் தேவ வசனம் கிடையாத பஞ்சம். பைபிள் அடிக்கப்படாத பஞ்சம் இல்ல, பைபிள் இருக்கும், ஆனா பைபிள்ல இருக்க போதனைகள் மனுஷனுக்கு ஏற்றார் போல மாற்றப்படும். இது இப்படி நீ செஞ்சாலும் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு போயிடுவ. அது செஞ்சாலும் பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு போயிடுவ. இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவைக்கும் முக்கியம் கொடுக்காத வேதங்கள் உலகத்தில் பின்பற்றப்படும். அதுதான் கடைசி காலம், அதுதான் தேவனுடைய வார்த்தை இல்லாத பஞ்சம். ஏசப்பா அதை தான் சொன்னார். மார்க்கில் வாசிக்கும் பொழுது 13:22 ஏசப்பா சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் எழும்புங்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? நம்மை போல ஏசப்பாவை அறிந்தவர்கள். நம்மளும் வஞ்சிக்கப்படும் அளவிற்கு பிசாசு நமக்குள்ளே கிரியை செய்வான். அப்ப இப்படிப்பட்ட வஞ்சனையான காரியங்களிலிருந்து தப்பிக்கணும்னா நமக்கு வேற இடமே இல்லை, அவருடைய கரத்தின் நிழல் தான். அதனாலதான் யோவான் 10:28 ஏசப்பா சொன்னாரு, என் கரத்திலிருந்து ஒருவனும் அவர்களை பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. என் கரத்திலிருந்து. அப்ப நீங்க சொல்லல, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் அவருடைய கரத்துல தானே இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவருடைய கரத்தில் இருக்கிறது ஒரு பெரிய வேலை. அவரை நித்தமும் தேடணும், அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசுக்கு பயப்படக்கூடாது அப்படின்னா அவர் பக்கத்திலேயே இருக்கணும். ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊரில் ஒரு போர் வருது, ராஜா இருக்காங்க, இல்லை நம்ம நாடுகளில் இருக்க மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அப்போ ஒரு போர் வரும்பொழுது யாருக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்படும்? மக்களுக்கா? மக்களுக்கா? இப்போ ஒன்றும் இல்லை, யுக்ரைனில் இத்தனை வருஷமாக போர் நடக்கிற நீங்கள் பார்க்குறீங்க. யுக்ரைன் அதிபர் பத்திரமா தானே இருக்காரு? அவர் செத்து போயிட்டாரா? ஏன்? அவருக்கு தான் பாதுகாப்பு அதிகமாக கொடுக்கப்படுது. சாதாரண மக்கள் பாதுகாப்பு இருக்கும், ஆனால் அந்த சாதாரண மக்கள் தான் என்ன செய்வாங்க? போரில் நிறைய சாவாங்க. இது அந்த அதிபர்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிறவன், அதிபர் கூடையே இருக்கிறவனுக்கு ஏதாவது ஆகுமா? சொல்லுங்க, ஆகாது. ஏன்னா அவருக்கு அதிபருக்கு கிடைக்கிற பாதுகாப்பு இவனுக்கும் கிடைக்கும். அதுதான் வித்தியாசம். ஆண்டவரை தெரிந்து கொண்டும் அவரோடு கூட நெருக்கமான உறவு, நெருக்கமான ஜீவியம் உங்களுக்கு இல்லைன்னா பிசாசு உங்களை அடித்து கொண்டு போயிடுவான், வஞ்சித்து கொண்டு போயிடுவான். மிக 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 முக்கியம் அதுதான். திரும்பி திரும்பி ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இதை தேடி 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 ஓடி ஓடி அலையாதீங்க. அது தானே வரும், அது தானே வரும். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுடைய தேவை ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். அப்படி இருக்கும் பொழுது பிசாசு தொட்டாலும் ஏசப்பா நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறாராம். அதுதான் வேதம் சொல்லுது. லூக்கால நீங்க வாசிக்கும் பொழுது 22:31-32 ஏசப்பா பேதுருட்ட சொல்றாரு, சீமோனே, சுலகையினால உன்னை புடைக்கிறதுக்கு பிசாசு கேட்டுக்கொண்டா,
ஆனாலும் நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லுவார். ஏசப்பா யாருக்கு ஜெபம் பண்ணாரு? பேதுருவுக்காக ஜெபம் பண்ணி இருக்காரு. ஆண்டவரே, இந்த பேதுரு பையன் யூதாஸ் மாதிரி என்னை மறுதளிச்சுட்டு போயிட்டானா அங்கே ஒரு பெரிய கேப் விழுந்துரும், அவன் என்னை நேசிக்கிறவன்ப்பா. பேதுரு என்ன ஏசப்பாவை திட்டுனவனா? இல்லை, நீரே மெய்யான கிறிஸ்துன்னு அறிக்கையிட்டவன். ஆண்டவரே, மரித்தாலும் நான் உம்மோடு கூட வரேன்னு சொன்னவன். அவனை தான் பிசாசு ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணான். அப்போ ஆண்டவரோட நெருங்கி இருக்கிறவர்கள் தான் பிசாசனுடைய முதல் டார்கெட்டு. அப்போ பேதுருக்கு முதல்ல என்ன வந்துச்சு? நான் சொன்னேன் இல்லையா, என்ன ஏற்படுத்தினா முதல்ல பேதுருக்கு என்ன வந்துச்சு? பயம். என்ன பயம் வந்துச்சு? நான் செத்து போயிடுவேனோ, என்னையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ பயந்தானா? பயந்ததுனால தான் இவனை அறியேன்னு சொன்னான். ஏசப்பான்னு கூட சொல்லலை, இவனை அறியேன். இப்போ ஆண்டவர் சொன்னது உண்மையாயிடுச்சா? பயம், பயத்தை உருவாக்குவான். நம்ம எல்லாம் ஐயோ ஏசப்பா பின்பற்றும்போது இந்த வீடு இல்லாமல் போயிடும், இந்த வேலை இல்லாமல் போயிடும். நிறைய பேர் அதனால தான் ஏசப்பா விட்டு தூரமாக ஓடுறது. வெளியில் அப்படியே ஆண்டவருடைய பிள்ளைகள் மாதிரி அப்படியே ஷோ காட்டிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இயேசுவை பின்பற்றுகிறதற்கு என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன ஆண்டவர் தான் என்னுடைய தேவன் சொல்கிறதுக்கு என்னென்ன தெரிந்து கொள்ளணுமோ, என்னதில் வைராக்கியம் இருக்குமோ அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. இதே ஆலயத்தில் ஒரு சகோதரியின் இடத்துல வாதிட்டார்கள். அவர்கள் நல்லா ரட்சிக்கப்பட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. என்கிட்ட போராடினாங்க, இல்லை நான் செய்கிற தப்பு இல்லை, என்னுடைய சொந்தக்காரங்களாம் அப்படி தான் இருக்காங்க, அப்புறம் எப்படி சிஸ்டர் வேலை கிடைக்கும், அப்புறம் எப்படி சிஸ்டர் இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், வேலை, படிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் எங்கேருந்து வரும்? ஆண்டவர்கிட்டருந்து வரும். எல்லாமே இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களில் நான் இயேசுவை அறியேன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுக்கும் பொழுது, நீங்கள் அங்கீகாரப்படுத்தும் பொழுது அதை யார் பார்க்குறா? ஏசப்பா பார்க்குறார். மனுஷனுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, பிறருக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுதான் நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கும் தூரமாக இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். வெளியில் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் ஓடுகிற இந்த பிசாசிட்டேருந்து நீங்கள் மீட்கப்படணும்னா பேதுரு மாதிரி ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவார். அவர் வேண்டிக் கொள்ளுவார். யோவான் 17ஆம் அதிகாரம் அவ்வளோ அருமையான ஒரு அதிகாரம். அதில் ஏசப்பா அழகாக சொல்கிறாரு. 15ஆம் வசனம், 9ஆம் வசனம், 20ஆம் வசனம். 9:20 சொல்கிறாரு, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளலை, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுக்கப்புறம் 20ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இவர்கள் மூலமாக யார் யாரெல்லாம் என் வார்த்தைகளை கேட்க போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். 15ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ள வேணும்னு வேண்டிக் கொள்ளலை, தீமையிலிருந்து அவர்களை ரட்சித்து கொள்ளணும், காத்து கொள்ளணும்னு வேண்டிக் கொள்ள. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய கரத்தின் நிழலில் நம்ம இருக்கும் பொழுது திருடன் நம்மக்கிட்ட வரவே முடியாது. திருடன் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். நாமும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ள, பலத்த கரத்திற்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது, ஏசாயா 25:4, ஏசாயா 32:2 இதையெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்க. பெரும் கண்மலையின் நிழல போல இருப்பாராம். விடாய்த்த பூமி. விடாய்த்த பூமினா எப்படிப்பட்ட பூமி? காஞ்சி போன பூமி, தண்ணீர் இல்லாத பூமி. அதில் எந்த இடத்துலையும் செழிப்பு, எந்த இடத்துலையும் மரம், செடி, கொடி இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பூமியில் ஒரு பெரிய கண்மலை இருக்கும் பொழுது அந்த கண்மலைக்கு கீழே நிழல் இருக்கும். ஹல்லேலூயா. கண்மலைக்கு கீழே நிழல் இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் ஆனீர். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். அவருடைய கண்கள் கைகளின் மறைவில் இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மை தொட முடியாது. விசேஷமா பிசாசும் அவனுடைய சேனைகளும் நம்மை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா?
இப்போ எப்போ பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிற காரியம், ஐயோ செய்வன, ஐயோ பிசாசு அதை பண்ணிட்டான், ஐயோ பிசாசு இதை செஞ்சுட்டான், எனக்கு அதில் பயமாக இருக்குது, இதில் பயமாக இருக்குது, இப்படி பயமாக இருக்குது, அப்படி பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட பயங்கள், இப்படிப்பட்ட போராட்டங்கள், இது எல்லாவற்றினின்றும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, அடுத்ததாக அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு செய்கிறாரு. என்ன செய்கிறாரு? பிசாசு மட்டும் இல்லை, இந்த பிசாசு என்ன செய்வான்? மனுஷரை ஏவி விடுவான். பிசாசு என்ன செய்வான்? டைரெக்டாக மோதுறது 1-2 பேர்த்திட்ட, இல்லை ரொம்ப நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது டைரெக்டாக வருவான். இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது மனுஷர்கிட்ட ஏவி விட்டு, இல்லை நெருங்கி இருக்கும் பொழுது மனுஷரை ஏவி விடுவான். மனுஷர் பிசாசினுடைய ஏஜெண்ட்டாக செயல்படுவாங்க. எப்படி செயல்படுவாங்க? ஆமாவா இல்லையா? சிலருக்கு சந்தேகமாக இருக்குது, அப்படி தானே? நாங்கள் மீட்டிங்க்கு கிளம்பும் பொழுது, இல்லை ஏதாவது முக்கியமான இன்றைக்கி ஜோம் பண்ணணும், இன்றைக்கி இதை இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், இல்லை இன்றைக்கி இதை பண்ணணும், இப்படிலாம் யோசிக்கிற அன்றைக்கி தான் எங்கள் ஸ்டாஃபுக்குள்ளே பிசாசு பூந்துருவோம். எப்படி பூந்துருவோம்? எங்கள் ஸ்டாஃபுக்குள்ளே எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் என்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போடுறோமோ, ஏதாவது ஸ்டேஜுக்கு ஏறும் பொழுது ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், எனக்கு இப்பயே எனக்கு லீவ் வேணும் அப்படிப்பான். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர்களாக செய்கிறத காட்டிலும் பிசாசு என்ன செய்வான்? மனுஷர் எப்படி ஏவி விடும். அடுத்தது தாவீது சொல்கிறது போல காரணமில்லாத சத்துருக்கள். காரணமில்லாத சத்துருக்கள். நீங்கள் சாதாரணமாக உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு விரோதமாக அம்பு தீட்டிகிட்டு இருப்பான். நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களுக்கு அவனை யாருன்னே தெரியாது, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை என்ன செய்யணும்? ஏதாவது பண்ணணும். இவன் ஏன் நல்லா இருக்கான், இவன் ஏன் அப்படி இருக்கான்? நாட்கள் செல்ல செல்ல இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உலகத்தில் மக்களிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறது, அதிகமாய் காணப்படுகிறது. ஒருவேளை என் வயசுக்கு பெரியவங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரியும், என் வயசுக்கே எனக்கு வித்தியாசம் தெரியுது. நான் வாலிப பிள்ளையாக இருக்கும் பொழுது மக்களுடைய நடக்கைகள், மக்களுடைய எண்ணங்களை காட்டிலும் இப்போ என்னுடைய ஏஜில் நான் பார்க்கும் பொழுது மக்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்குது. முந்திலாம் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துடைய எண்ணமும் அப்படி. இப்போ ஒரு தெருவுலேயே இருக்கும், ஒரு 10 வீடு இருக்குது. இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வருவாங்க. எல்லாரும் சகோதரர்களை போல பழகுவாங்க. அந்த காலத்தில் ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஐயோ இவங்க அழிஞ்சு போகணும், இவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சொந்தக்காரங்களை வீட்டுக்குள்ளே விட்டாலே பெரிய பிரச்சனை, அப்படி தானே? நீங்கள் என்ன இது புதுசாக வாங்கியிருக்கீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க? நிறைய பேர் இப்போ சொல்கிறக்கார வீட்டில் இது காணாமல் போச்சு, அது காணாமல் போச்சு அப்படிம்பாங்க. ஒரு சமயம் ஒருத்தவங்க சொல்லும் பொழுது இது ஒரு காணாமல் போச்சு இந்த பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட இந்த வருஷத்துலேயே நான் 2 கேள்விப்பட்டேன். அப்படி தங்கம் காணாமல் போயிடுச்சு, வீட்டுக்குள்ளே பீரோவில் இருந்த தங்கம் காணாமல் போச்சுன்னாங்க. அப்போ யாருப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தா? யாருமே இல்லை. சொந்த பந்தங்கள் தான் வருது போகுது. அப்போ யாரை நம்ப, யார் சத்துரு சொல்ல முடியல இல்லையா? சங்கீதக்காரன் 11:2 அதுதான் சொல்கிறான். என்னுடைய சத்துருக்கள் அம்பை தீட்டி எய்யறாங்களாம், மறைவிலிருந்து எய்யறாங்களாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கரத்தின் நிழலுக்குள்ளே நீ இருக்கும் பொழுது நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன். தாவீத சவுலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் தாவீதை கொல்ல வகை தேடி அலைஞ்சான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? 2-3 இடத்துல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நான் ஒரு இடத்த உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். 2 சாமுவேல் 8:14 தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ ஆண்டவர் நம்மளை காப்பாற்றும் பொழுது, அவருடைய கரத்தின் மறைவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, நம்ம எங்கே போனாலும் பாதுகாப்பு. யார் நமக்கு சத்துருவாய் எழும்பினாலும் பாதுகாப்பு. எஸ்தருடைய ஜனங்களையும் அழிக்கிறதுக்கு ஆமான் எழும்பினான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட்.
அந்த ராஜா எப்படிப்பட்ட ஒரு ராஜா பாருங்க. எந்த ராஜாவாவது மோதிரத்தை கலத்தி இந்தாப்பான்னு கொடுப்பாரா? அப்படி கொடுத்துருக்கான். நம்ம கார்ட்டூனில் பார்ப்போம்ல, பீமில் வர ராஜா, நான் என்ன பீம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜா இல்லை. அந்த ராஜா என்ன செஞ்சிட்டாரு, ஆமான் கையில் மோதிரத்தை கழட்டி கொடுத்து, நீ யார் யாரெல்லாம் கொல்லணுமோ கொன்னுக்கோ அப்படின்ட்டார். ஆனால் எஸ்தர் யார் இடத்துல போனா? ஆண்டவரிடத்துல போனான். ராஜாட்ட அவ ஃபர்ஸ்ட் போல, ஆண்டவரிடத்துல போனான். கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்க வழக்காடினார். எஸ்ரா நெகேமியா புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது எஸ்ராவும் நெகேமியாவும் ஆண்டவருடைய ஆலயத்தை திரும்பி கட்ட பார்க்குறாங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் நெகேமியா சொல்கிறான், அவன் அந்த பட்டணத்தின் மதிலை கட்டும் பொழுது, எருசலேமின் மதில்களை கட்டும் பொழுது தொபியாவும் சன்பல்லாத்தும் என்ன செய்கிறாங்களாம், அவனுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுறாங்க. அந்த திட்டம் தீட்டி திருட்டுத்தனமாக அவனை கொல்லணும்னு பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எஸ்ரா பாபிலோன் ராஜாவினிடத்திலிருந்து திரும்பி வருகிறான் எருசலேமுக்கு. அப்போ எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதுக்கு நிறைய கொண்டு வர வேண்டியது இருக்கு. எஸ்ரா 8:22 எஸ்ரா சொல்கிறான், அந்த ராஜாவினிடத்துல போய் எனக்கு பாதுகாப்புக்கு சேனைகளை கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்துச்சுன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வெக்கமாக இருந்துச்சான். ராஜாட்ட போய் என்னப்பா பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு அவனுக்கு வெக்கமாக இருந்துச்சு. ஆனால் எஸ்ரா 8 அதே 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்கிறான், கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து வழியில கொள்ளைக்காரருக்கு எல்லாத்துக்கும் எங்களை என்ன செஞ்சாரு, பாதுகாத்தார்ன்னு சொல்கிறான். பாதுகாத்தார். அப்போ பாதுகாத்த தேவன் இப்போ பாதுகாக்க மாட்டாரா? கண்டிப்பாக பாதுகாப்பார். சங்கீதம் 57:1 வசனத்தில் தாவீது சொல்கிறான், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன்னு சொல்கிறான். விக்கினங்கள் கடந்து போக மட்டும். அப்போ நம்மளுக்கு ஆபத்து வருது, ஐயோ அப்படி இப்படி இந்த செய்திலாம் அதிகமாக வரதான் செய்யும். அதவே ஒரு மோட்டிவாக வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. அதையே மோட்டிவாக வச்சுட்டு பார்க்குறவங்கள ஆபத்து வரப்போதான் அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய வருகையை ஒரு நாளும் தேதி குறித்து வரவே மாட்டார். பைபிள் என்ன சொல்லுது, திருடனை போல வருவேன்னு சொல்கிறார். திருடன் லெட்டர் போட்டுட்டா வருவான், சொல்லிட்டா வருவான், ஃபோன் பண்ணிட்டா வருவான். உங்கள் வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு தான் வருவானா? அப்படித்தான் யோசனையில் இருக்கீங்க எல்லாரும். பயங்கரமான ஆழ்ந்த யோசனை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் ஏன் தன்னை திருடனுக்கு ஒப்பிடணும்? அப்படி ஒப்பிடலாமா? நீங்களா இருந்தால் சொல்லுவீங்களா, நான் திருடனை போல வருவேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், திருடனை போல வருவேங்கிறார். திருடன் திடீர்னு தான் வருவான், சொல்லாமல் தான் வருவான். எப்பேற்பட்ட பாதுகாப்பு இருந்தாலும் நம்ம நினையாத வேலையில தான் திருடன் வருவான். அப்படிதான் ஆண்டவர் வருவார். அதனால ஐயோ இது அப்படி நடக்குது, ஐயோ அது அப்படி நடக்குது, இந்த எங்கள் ஆண்டவர் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டே விட்டுறணும். நம்முடைய வேலை என்ன? ஆண்டவர் நம்மளை மின்மினி பூச்சி போல இருட்டுக்குள்ளே வச்சிருக்கார். ஆண்டவருடைய ஒளிக்கு அநேகரை அழைத்து வர்றது தான் நம்முடைய வேலை. சும்மா பயந்து ஆஹான்னு எல்லாத்தையும், நீ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையோ, கேட்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதை சில பேர் செய்தி மாதிரியே சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன நடக்க போகுது தெரியுமா, இந்த மாதம் என்ன நடக்க போகுது தெரியுமா, இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, இப்படி அது தீர்க்க தரிசனங்கள், அது வேற. ஆனால் அதை ஒரு பீதியை கிளப்பி விடக்கூடாது ஜனங்களுக்குள்ள. அந்த பீதி கிளப்புறது ஆண்டவருடைய வேலை இல்லை. நம்மளுக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்ம அவருடைய மறைவில் இருக்கணும். அதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்முடைய சத்துருக்களும் நம்மை பார்த்து, ஐயோ இவன்கிட்ட போனா, இவன் கூட இருந்தா அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறான்ப்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது அவனை அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். அந்த பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னா சங்கீதம் 91:1 அதை தான் சொல்லுது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். கர்த்தருடைய நிழல். சங்கீதம் 91 முழுசாக நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதில் எல்லாம் அப்படி தான் எழுதப்படும். வலது புறத்தில் 1000 பேரும்
உன் இடதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அதனால பயப்படாதீங்க. உங்க சத்துருக்கள் இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அடுத்தது, அவருடைய கரத்தின் நிழல்ல இருக்கும் பொழுது அந்த கரத்தின் மறைவுக்குள்ள நம்மை மாத்திரம் அவர் மூடி பாதுகாக்கல, நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களையும் மூடி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 64:4, சங்கீதம் 31:19-20, சங்கீதம் 31:19-20 அருமையான வசனங்கள். அது தாவீது எழுதும் பொழுது சொல்றான், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் தெரியாமலே அநேக ஆசீர்வாதத்தை ஸ்டோர் ஹவுஸில் வச்சிருக்காரு. இந்த சங்கீதம் 31:19-20 வாசிக்கிறேன், கேளுங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். அப்ப ஆண்டவர் என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்காராம்? நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை அவருடைய கரத்துல ஒளித்து வைத்திருக்கிறார், அவருடைய சமூகத்துல ஒளித்து வைத்திருக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுங்கிறது, யோசேப்புடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், அவன் என்ன வாழ்வான், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா யாக்கோபிட்ட அதை சொன்னாரா? அவன் சகோதரர்கிட்ட சொன்னாரா? யோசேப்புக்கு சொப்பனம் வந்துச்சு, ஆனா அதை தெளிவுபடுத்தினாரா? இல்லை. ஏன்னா மனுஷங்கிட்ட சில காரியங்களை சொன்னா அதை குழப்புறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பான். அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை குழைச்சி போடுறதுக்கு தான் நிறையா இருப்பான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். எதுக்கு? சரியான நேரத்தில் ஒன்று ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே ஆசீர்வதி, ஆண்டவரே ஆசீர்வதி, உடனே 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 கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக வாசிச்ச பாருங்க. ஆபிரகாம் 25 வருஷம் வெயிட் பண்ணான் ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு, வாக்குத்தத்தத்தின் புத்திரனை பெற்றுக்கொள்வதற்கு. யோசேப்பு எத்தனை 13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்தான் சிங்காசனத்திற்கு போறதற்கு. தாவீது 16 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வனாந்திரத்திலையும் காட்டுலையும் எல்லாத்துலேயும் அலைஞ்சான். He was a fugitive. ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணதுக்கு அத்தனை நாட்கள் ஆனது. மோசே ஒரு கொலைகாரனாய் தேடப்பட்டு சுற்றி வந்தான். கர்த்தர் வனாந்திரத்தில் அவனை தேடி பிடித்தார். இது நீதான்ப்பா ரட்சகன், போ என் ஜனங்களை காப்பாற்றன்னு அனுப்பினார். இது எல்லாம் ஆண்டவர் மனுஷன்கிட்ட சொல்லி செய்யவே இல்லை. சில நல்ல காரியங்கள் நடக்கணும்னா ஆண்டவர் சில காரியங்களை என்ன செய்கிறாரு? மறைக்கப்பட்டு தான், மறைவில் தான் வைத்து செய்கிறார். அதை தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியில் சைரஸ் அந்த ராஜாவின் இடத்துல சொல்லும் பொழுது ஏசாயா 45:4 சொல்கிறாரு, ஒளிப்பிடத்தில் மறைவில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். ஐ வில் கிவ் யூ த ஹிடன் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒளிப்பிடத்தில் அவருடைய சமூகத்தில் மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும்னா அவருடைய கரத்தின் நிழலிற்குள்ள நம்ம இருக்கணும். நம்ம அவருக்கு முன்னாடி எங்கேயாவது நம்ம எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டோம்னா அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யாது? கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 4-5 பேர் பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது சமைக்கிறாங்க, ஏதாவது ஸ்பெஷலாக கறியோ பிரியாணியோ ஏதாவது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த தாய் என்ன செய்வாங்க? எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம், அந்த சாப்பாடு இருக்கணும்னு நினைப்பாங்க. யாராவது ஒரு பையன் லேட்டாக வரான், இல்லை ஒரு பிள்ளை லேட்டாக வருது, இல்லை கணவர் லேட்டாக வரார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே தாய்மார் என்ன பண்ணுவாங்க? அதாவது எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சிருவாங்க? பாத்திரத்தில் போட்டு தனியாக. அது வேற யாராவது தொட முடியுமா? ஏன் தொட முடியாது? அவன் வருவான், அவனுக்கு பிடிச்சது, கணவர் வருவார், அவருக்கு தேவையானது வச்சிருப்பாங்களா இல்லையா? அப்படித்தான் உங்களுக்குன்னு இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் கரத்தின் மறைவில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய கரத்தின் நிழலில் மறைத்துக் கொள்ளுகிறார். அதை ஒருவனை என்ன செய்ய முடியாது? தட்டி பறிச்சுட்டு போக முடியாது.
அவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வரும். வேறு யாருக்கிட்டையும் அவர் கொடுக்கவே மாட்டார். பிசாசும் அதை தடை பண்ணவே முடியாது. அதனால தான் யோபு 42:2 யோபு சொல்றான், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவருடைய கரத்தின் மறைவில நிழலில ஆசீர்வாதங்களை வைத்துக் கொள்கிறார். கடைசியா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்துல கடைசியா நமக்கு பார்க்க போற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தின் நிழல்ல நம்ம இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியம் ஒன்று நடக்குது. என்ன? அவருடைய கோபாக்கினைக்கு நம்ம தப்புகிறோம். அவருடைய கரத்தின் மறைவில் இருக்கும்போது யாருக்கு தப்புறோம்? அவருடைய கோபாக்கினை, அவருடைய கோபம். கர்த்தர் கோபிக்கும் பொழுது முன்னாடி யாருமே நிற்க முடியாது, யாருமே நிற்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஆண்டவர் அவ்வளவு ஒரு கோபத்தில் அவளை அழிக்க நினைக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, சாமுவேல், மோசே, தானியேல் இவங்கெல்லாம் நின்று எனக்கு விரோதம், எனக்கு முன்னாடி முழங்காலில் நின்னாலும் அவர்கள் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன்னு சொல்றார். மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், நீ தள்ளு, நான் அவர்களை கிறுக்கி போடுவேன், அவளை அழிச்சிருவேன் அப்படிங்கிறார். மோசே அவர்களுக்காக கடந்து போராடுறான். இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்க எப்படிப்பட்டவங்க? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அந்த கோபத்தினால் அவர்களை அழிக்கணும் திட்டமிடும் பொழுது நம்ம மனுஷரா அதற்கு இடையில என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. ஆனால் அதற்கு ஒரு எஸ்கேப் இடம் உண்டு. அதுதான் அவருடைய கரத்தின் மறைவு. நீங்கள் யாத்ரா 33 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனத்திலேருந்து 23ஆம் வசனம், யாத்ரா 33 20லேருந்து 23 அதை வாசிக்கும் பொழுது அங்கே மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உன்னை பார்க்கணும்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருந்தது கிடையாது, உயிரோடு இருக்க முடியாது. நீ கண்மலையில் போய் நில்லு, நான் அப்போ கடந்து போவேன். நான் கடந்து போகும் பொழுது என்னுடைய கரங்களினால் உன்னை மூடிக்கொள்வேன், என்னுடைய பின்பகுதியை நீ பார்ப்பேன்னு சொல்கிறார். அப்போ ஏன் ஆண்டவர் மோசே முகமுகமாய் ஆண்டவரோடு பேசினான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஏன் இங்கே மோசே ஆண்டவர் என்ன இப்படி பண்ணுறாரு? எதற்கு இப்படி செய்கிறார்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அன்னைக்காதும்? அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் எப்படிப்பட்டது தெரியுமா? கண்மலைகளை மெழுகு போல உருக்குகிற பிரசனம். இப்போ இருக்கிற உலகம் என்ன நினைக்கிது? ஆண்டவரை சாதாரணமாக நினைக்கிது, ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நினச்சிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்போ இந்த உலகத்தின் அறிவு கூர்மை பயங்கரமாக வளர்ந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறான், ரோபோங்கிறான், மனுஷனே உருவாக்கினேங்கிறான், சூரியனுக்கு போகிறேங்கிறான், சந்திரனுக்கு போகிறேங்கிறான், மார்ஸுக்கு போகிறேங்கிறான், எல்லாம் போகலாம். ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அங்கே இருந்து முன்னை கீழே விழத்தள்ளுவேனுங்கிறார் ஆண்டவர். ஏன்னா இது எல்லாம் அவருடைய படைப்பு. அவருடைய படைப்புகள் எல்லாமே அவருடைய கட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது மனுஷன் மாத்திரம் துள்ளிக்கிட்டே இருக்கிறான். மனுஷன் மாத்திரம் எப்படி இருக்கான்? துள்ளுறான். ஆண்டவர் இல்லை, எல்லாமே ஒன்று தான், அப்படி தான், இப்படி தான் அப்படிங்கிறான். ஆண்டவர் பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது. அவர் ஒரு செகண்ட் நினைச்சாருன்னா சாம்பலாய் மாறி விடுவோம். நம்ம எப்படி போயிடுவோம்? சாம்பல். சாம்பல் கூட கிடைக்காது, சாம்பல் கூட கிடைக்காது. பூமியை அந்தரத்தில் தொங்க விடுகிறவர்னு வேதம் சொல்லுகிறது. என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? புவியீர்ப்பு சக்திங்கிறோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறோம். நம்ம நடக்கிறது எப்படி நடக்கிறோம்? ஏன் பூமியில் நடக்கிறோம், சந்திரனில் பறக்கிறோம்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது மனுஷன் உருவாக்குனதா? அவர் அவ்வளவு பயங்கரமானவர். அப்போ அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கணும்னா அவருடைய பிரசன்னத்தின் பயங்கரத்தில், அவருடைய பிரசன்னத்தின் மகிமையிலிருந்து அழிக்கப்படாமல் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு இடம்தான், அவருடைய கரத்தின் மறைவு. ஹல்லேலூயா. அதை தவிர இந்த கோபாக்கினைக்கு தப்பிக்க உலகத்திலேயோ அண்ட சராசரங்களிலோ வேறு எந்த இடமும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, என்னுடைய கரத்தினால உன்னை மறைத்து கொள்ளுவேன், நான் உன்னை கடந்து போவேனார். ஆனால் அடுத்தது மோசேயின் காலத்திற்கு பிற்பாடு
இன்னொரு வழியை உண்டு பண்ணினார். அதற்கு முன்னாடி இன்னொரு காரியம் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க கிளம்புறாங்க, எங்க எகிப்திலிருந்து கிளம்புறாங்க. இப்ப கடைசியா வந்த வாதம் என்ன? தலைச்சன் பிள்ளைகளை கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணிட்டாங்களா? யார் கொலை பண்ணா? யார் கொலை பண்ணா? பயமா இருக்கா சொல்றதுக்கு? ஆண்டவர்னு சொல்றதுக்கு? ஆண்டவரை குற்றம் சொல்றதுலே தான் நம்ம மைண்ட் இருக்கும். என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க இல்லையா, அதுங்க என்ன தப்பு பண்ணும்? ஆண்டவர் ஏன் அவங்கள கொலை பண்ணணும்னு? அதை தான் சொன்னேன். அவர் கோபம் கிளம்பிருச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. யாத்திராம் 12 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 23 வசனத்தை வாசிமா. யாத்திராம் 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். யார் வருவா? கர்த்தர் கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலை கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். சங்காரக்காரன் கொல்றவன், சங்காரம் பண்ணுகிற தூதன். இந்த சங்காரம் பண்ணுகிற தூதனை கண்ட்ரோல் பண்ணுகிறது யாரு? கர்த்தர். அப்ப கர்த்தர் கடந்து போகும் பொழுது என்ன ஸ்டாப் பண்ணிச்சாங்க? வாசல் நிலைகளில் தடவப்பட்ட ரத்தம். என்ன ரத்தம் அது? ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். அந்த ரத்தம் இருந்தால் அந்த வீட்டிற்குள்ள சங்காரக்காரன் வரல. அந்த ரத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய வீட்லேயும் தடவப்பட்டது. எல்லாரும் எகிப்தியர் மத்தியில் செத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களிலோ ஒருவனை என்ன செய்யலை? சாகலை. அப்போ இதே காரியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தோணுது இல்லையா? இந்த ரத்தம் நம்ம எப்படி இங்கே இப்போ போய் ரத்தத்தை தடவ முடியுமா? தடவ முடியாது இன்னமும். ஆனால் அந்த பழக்கம் உண்டு. ஆட்டுக்கடாவை வெட்டி வீட்டுக்கு முன்னாடி ரத்தம் ஓட விடுறாங்களா இல்லையா? விடுறாங்க. நானே பார்த்துருக்கேன். அது ஒரு சில ரிச்சுவல்ஸ் அதை செய்கிறாங்க. ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரத்தத்துக்கு பதிலாக அவருடைய சிலுவையின் ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சங்காரக்காரன் பூமியை அழிக்க தேடும் பொழுது அவருடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ள நீங்க இருந்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்த்தருடைய கையின் மறைவு. மோசேய பிசிக்கலா ஆண்டவர் கரத்தின் மறைவுக்குள்ள வச்சு மூடி மறைச்சு கொண்டாரு. ஆனா இப்பொழுதோ நமக்கு அப்படி ஒவ்வொருவருக்கும் கரத்தின் மறைவை நம்ம பார்க்க முடியலனாலும் அவருடைய சிலுவையின் ரத்தம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது. அப்ப சங்காரக்காரன் கடந்து போவான், அவனிடத்துல அழிவு காணப்படாது. அதை தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட சொன்னார். சங்கீதம் 2 கடைசியில் அதை தான் சொல்றார். குமாரன் கோபித்து கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழிந்து போகாமலும் இருக்கணும்னா அவரிடத்துல அண்டிக் கொள்ளுங்க. அவரிடத்துல எப்படி அண்டிக் கொள்ளுகிறது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திற்கு பதிலாக சிலுவையின் ரத்தம் நம்ம மீது பூசப்படுகிறது. அவருடைய கரத்தின் மறைவிற்குள்ள நம்ம வந்து விடுகிறோம். அதனால தான் எபிரேயர் 4 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் கிடைக்கும் சமயத்தில் கிருபாசன தண்டையிலே வந்து சேர கடவும். அந்த கிருபாசனம்னா என்ன அர்த்தம்? அவருடைய சிங்காசனம். கோபத்தின் அடையாளமாய், நியாய தீர்ப்பின் அடையாளமாய், நீதியின் அடையாளமாய் இருக்கிற சிங்காசனம் சிலுவையின் மூலமாய் கிருபையின் அடையாளமாய் நமக்கு மாறுகிறது. கிருபையின் அடையாளமாய் மாறுகிறது. எஸ்தர் எப்படி ராஜாவு செங்கோல் நீட்டும் பொழுது எஸ்தர் அந்த செங்கோலை பிடிச்சாலோ அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் சிலுவையின் ரத்தம் கொடுக்கப்படுகிறது. சிலுவையின் ரத்தம் நம்மை மூடுகிறது. அப்ப அந்த சிலுவையின் ரத்தம் நம்மை மூடு போகும் பொழுது, மூடிக்கொள்ளும் பொழுது அவருடைய கரத்தின் மறைவுக்குள்ள நம்ம வந்து விடுகிறோம். அவருடைய கோபாக்கினைக்கு தப்புகிறோம். அவருடைய கோபாக்கினைக்கு தப்புகிறோம். அதனாலதான் ஏசாயா 53 ஏசாயா சொல்லுகிறான், நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவர் தேவனால தண்டிக்கப்படுகிறார், தேவனால உபத்திரவப்படுகிறார் நம்ம நினைச்சோம். ஆனா அது எதற்காக? நமக்காக. நம்மை அழிக்கிறதற்கு பதிலா சிலுவையில தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில கர்த்தருடைய கோபாக்கினைக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த சிலுவையின் மறைவிற்குள்ள நீங்க வரும் பொழுது
அவருடைய கரத்தின் மறைவிற்குள்ளே இருக்கிறீர்கள். எந்த ஆண்டவர் எந்த அழிவு இந்த உலகத்தில் கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏறிட்டாலும், யுத்தங்கள் வந்தாலும், அதனால தான் ஏசப்பா சீஷர்கள் இடத்துல சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டாலும் என்ன சொன்னார்? பயப்படாதீங்க, முடிவு உடனே வராது. பயப்படாதீங்க, முடிவு உடனே வராது. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள். நான் தரிசனத்தை கண்டது சொன்னேன். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தான் எனக்கு அதில் சொன்னார். வெளிப்படுத்தல் 9:1-12. அப்பல்லியோனின் சேனைகளுக்கு கர்த்தர் இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிற காலம் வந்துவிட்டது. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆபத்துகள் கடந்து வந்தாலும் கர்த்தருடைய கரத்தின் நிழலில் நம்ம இருக்கும் பொழுது, அது அப்பல்லியோனா இருக்கட்டும், பாதாளத்தின் தூதனா இருக்கட்டும், சத்ருவா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், ஒருவனும் அவருடைய கரத்தில் இருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் போய் அதை நல்லா படிங்க அந்த அதிகாரத்தை. உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அழிவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா உலகத்தின் பாவங்கள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அப்படித்தான் மதிகேட்டுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? அவருடைய கரத்தின் நிழல், அவருடைய கரத்தின் மறைவு. பிசாசுக்கு பாதுகாப்பார், சத்துருக்களுக்கு பாதுகாப்பார், ஆசீர்வாதங்களை ஒழித்து வைத்து நமக்கு கொடுப்பார், அவருடைய கோபாக்கினைக்கும் நம்மை தப்பித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே இன்றைக்கு அந்த சிலுவையின் மறைவிற்குள்ள நான் வரட்டோம்ப்பா, சிலுவையின் மறைவிற்குள்ள நான் வந்துடட்டும். கரத்தின் மறைவு, சிலுவையின் மறைவு. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற அந்த சிலுவையின் மறைவு தான் அவருடைய கரத்தின் மறைவு. அந்த சிலுவையின் நிழலுக்குள்ள நம்ம வந்துருவோமா? அப்படி வரும் பொழுது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த தீங்கும் நேரிடாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அந்த சிலுவையின் மறைவில் தான் ரட்சிப்பு, அந்த சிலுவையின் மறைவில் தான் சுகம், அந்த சிலுவையின் மறைவில் தான் விடுதலை, அந்த சிலுவையின் மறைவில் தான் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். There is no blessing without Jesus. There is no hope without Jesus. சிலுவை இல்லைன்னா அங்கே எந்த ஆசீர்வாதமும் இல்லை. சிலுவை இல்லைன்னா அங்கே எந்த நம்பிக்கையும் இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவையும் சிலுவையும் புறக்கணிக்கிற எந்த போதனையும் ஆண்டவரை பற்றினதான போதனையே கிடையாது. இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து கொள்ளும் அப்பா. உம்முடைய சிலுவையின் நிழலிற்குள்ள நான் வந்துட்டேன். உம்முடைய சிலுவையின் நிழல் என்னை மூடி மறைத்து கொள்ளுன்னு சொல்லுங்க. நமக்கு தெரிந்த இந்த பல்லவிய பாடலை பாடும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படணும். ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் வரப்போகிற ஆபத்தான காலங்களிலும், தீங்கின் காலத்திலும், பிசாசின் ஆதிக்கம் நிறைந்த காலத்திலும் நீர் என்னை மூடி மறைத்து கொள்ளும் அப்பா. உம்முடைய சிலுவையின் நிழலுக்குள்ள நான் இருக்கட்டும். எப்பேற்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நடந்தாலும் நான் எதற்கும் பயப்படேன். என் வாழ்க்கையே தலைகீழா போனாலும் பரவாயில்லப்பா, நான் பயப்பட மாட்டேன். உலகத்தின் ஆசீர்வாதங்கள் 2வது, எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், உம்முடைய சிலுவையின் நிழல், உம்முடைய சிலுவையின் மறைவு. அது ஒண்ணு மாத்திரம் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லுங்க. அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டாள். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். சிலுவையின் நிழல்ல தஞ்சம் புகுந்துட்டீங்கன்னா எதுக்குமே பயம் இல்லை. அந்த சிலுவையின் நிழல் தான் அவருடைய கரத்தின் நிழல், அவருடைய கரத்தின் மறைவு. எல்லாரும் தொடக்கூடிய அவருடைய கரம், எல்லாரும் சென்று அடையக்கூடிய அவருடைய சமூகத்தின் மறைவு. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பாக்கியமான நாளை கொடுத்திருக்கிறார், பாக்கியமான நாளை கொடுத்திருக்கிறார். நம்மள்கிட்ட சொல்றாரு, உலகம் அழிய போதுப்பா, என் நிழலுக்குள்ள நீ வந்துரு, என் மறைவுக்குள்ள நீ வந்துரு. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அடிச்சுட்டு போற வெள்ளத்துல அடிபட்டு போகிறது போல 1000ல் 1
கோடியில ஒன்னா நீங்களும் இருக்க போறீங்களா? இல்ல அவருடைய கரத்தின் மறைவில் இருக்கிற மின்மினி பூச்சிகளா இருக்க போறீங்களா? அவருடைய கரத்தின் மறைவில் காக்கப்பட்டவர்களா இருக்க போறீங்களான்னு இன்னைக்கு யோசித்து பாருங்க. ஏசப்பா, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லாதீங்க. என்னுடைய குடும்பம் எப்படி ஆகுமோ எனக்கு பயமா இருக்கப்பா, நான் என்ன ஆவேனோ எனக்கு தெரியல, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் என்ன ஆகும் ஆண்டவரே? பயப்படாத, அவருடைய சிலுவையின் நிழலிற்குள்ளவா, அவர் பார்த்து கொள்ளுவார். அவருடைய சிலுவையின் நிழல்ல ரட்சிப்பு உண்டு, அவருடைய சிலுவையின் நிழல்ல பாதுகாப்பு உண்டு, அவருடைய சிலுவையின் நிழல், அவருடைய கரத்தின் நிழல்ல ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. நீங்க அவருடைய நிழலுக்குள்ள போய் மறைஞ்சு கொள்ளுங்க. உங்க குடும்பம் தானா பின்னாடி வரும். உங்களுடைய எதிர்காலம் தானாய் பார்த்து கொள்ளப்படும். அவர் பார்த்து கொள்ளுவார். எதற்கும் கலங்காதீங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோமா? நான் இன்னைக்கு வேற எந்த ஆசீர்வாதத்துக்காக உங்கள்கிட்ட ஜெபம் பண்ண போறதில்ல. அவருடைய கரத்தின் மறைவிற்குள்ள நீங்க மூடி இருக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை, அதுதான் கர்த்தருடைய வாஞ்சை. என்னுடைய கரத்திலிருந்து ஒருவனும் அவர்களை பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணாரு, இப்பவும் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறாரே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, ஏசாயா 51 சொல்லப்படுகிறது போல, இடுக்கன் செய்கிறவன் செய்கிற இடுக்கத்தை குறித்து நித்தமும் நீ பயப்படுகிறது என்ன? நித்தமும் நீ பயப்படுகிறது என்ன? பயப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவருடைய கரத்தின் மறைவிற்குள்ள ஒளிந்து கொள்ளுங்க. ஏசப்பா, அருமையான தேவ ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை டிவியில பார்க்கிற, ப்ரோக்ராம்ல பார்க்கிற, யூடியூப்ல பார்க்கிற எல்லாத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க சொன்னது போல உம்முடைய கரத்தின் நிழலில் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளும். உம்முடைய கரத்தின் நிழலில் மறைத்து கொள்ளும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய கரம் இந்த வானங்களை விரித்தது, உம்முடைய கரம் இந்த அண்ட சராசரங்களை படைத்தது, உம்முடைய கரம் நீதியின் வலது கரம், உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும், உம்முடைய கரம் வல்லமையான கரம், உம்முடைய கரம் மகிமையின் கரம். உம்முடைய கரத்திற்குள்ள நாங்க அடங்கி இருக்கட்டும் அப்பா. அதே கரம் எங்களை அரவணைக்கும் கரம் இயேசு சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கரத்தின் நிழலிற்குள்ள அடங்கி கொள்ளும்படியாய் நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. சங்காரக்காரன் கிடந்து போகும் பொழுது உம்முடைய சிலுவையின் நிழலுக்குள்ள அவர்கள் வரட்டும், அவர்கள் குடும்பம் வரட்டும் அப்பா. உம்முடைய சிலுவையின் நிழலுக்குள்ள வரட்டும் இயேசு சுவாமி. அதை தான் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிலுவையின் நிழல் அவர்களை பாதுகாக்கட்டும். உம்முடைய சிலுவையின் நிழல் அவருடைய வியாதிகளை போக்கட்டும். உம்முடைய சிலுவையின் நிழல் அவருடைய பிசாசின் தொந்தரவுகளிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கட்டும் இயேசு சுவாமி. சத்துருக்களின் போராட்டங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தரலும். ஏசப்பா, நீர் செய்ய போகிற காரியத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திற்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ள போறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உம்முடைய கரத்திற்குள்ள எங்களுக்காக ஒளித்து வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏற்ற நேரத்தில் அவைகளை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும்
தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே.